ஆமா 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 சார். நாங்க இப்ப சொன்னோம்னா இந்த 4 வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் சொல்லலாம். இப்ப என்னுடைய வழக்கில் நாங்க பார்த்துட்டு இருக்க வழக்கு எங்க தாமதமாவதங்களை வர சொல்லுங்க. அருண், சந்தோஷ், குணசேகரன், கணேசன், வாங்க பின்னாடி நில்லுங்க. இவர்கள் ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள். இது மாதிரி 4 வழக்குகள் இருக்கு. மற்ற 3 வழக்குகளில் இருக்கார்கள். அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு. அது எதுல கண்டுபிடிப்பீங்க? அமுதாவுடைய ஃபுல் ரிப்போர்ட் வெளியே வந்தா தானே தெரியும். அமுதாவுடைய ஃபுல் ரிப்போர்ட்டை அடியில் வச்சுக்கிட்டு சிபிசிஐடி விசாரணை செஞ்சான்னு சொல்லி இவர்கள் போட்ட SC/ST கேஸ்ல SC/STல சார்ஜ் ஷீட் போடாம வச்சீங்கன்னா இன்னைக்கு எப்படி நீதி வரும் வெளியே? அதனால எல்லா குற்றவாளிகளுக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும். மற்ற வழக்குகள் வேற வழக்கறிஞர் நடத்துறதுனால நான் அதுக்குள்ளார தலையிடல. பட் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆமா ஆமா சட்டத்துல அப்படி ஒன்றும் டைம் இல்லை. ஆனா வேகமாக செய்யணும். இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு வசதியா இருக்கணும். பாரதிதாசன் பல 100 பேஜஸ் அறிக்கையை தயார் செய்தார். எத்தனை பக்கம் அது? பாரதிதாசனுடைய ரிப்போர்ட் எடுக்க சொன்னார். பல 100 பேஜஸ் முடிச்சார். இவர் முடிக்கிறார். சனிக்கிழமை உட்கார்றார், மத்தியானம் உட்கார்றார். மேஜிஸ்ட்ரேட்ஸ் அதை செஞ்சு ஆகணும். யாரோ ஒருத்தன் செத்தாயா, அவன் மேல போலீஸ் என்ன சொல்லுவாங்க? அவன் மேல குற்றம் நிறைய இருக்குன்னு. அப்போ அவன் ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டர், அவனை பத்தி கவலைப்பட வேணாம். அவனுக்காக பேசுவதற்கு ஆள் இல்லை. அவர்களுக்காக பேசுவதற்காக தான் இந்த கூட்டு இயக்கம் இருக்கு. சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இல்லை, பேசுவதற்காக. நீதிமன்றத்தையும் தொடர்ந்து வழக்குகளை கொண்டு செல்வதற்காக தான் நம்ம இருக்கோம். நம்பர் 4, கிரைம் நம்பர் 4, 2419, CC 2419. இந்த 2419 தான் அருண்குமார் கம்ப்ளைண்டா இருக்கக்கூடிய கேஸ். அருண்குமார் SC/ST ஸ்டேட்டஸை விட்டுட்டு கிறிஸ்டினா மாறிட்டாரு. அவரை தள்ளி விட்டுருங்க. இவர் என்ன தம்பி continues to be a Hindu, continues to be an SC. இவருக்கு காம்பன்சேஷன் SC/ST ஆக்ட்ல இங்க இவர் இருக்கிற வரைக்கும் பல்வீர் சிங் ST-ஆ இருந்தா எங்களுக்கு கவலையே கிடையாது. அவர் ST-ஆ இருக்கட்டும், அவர் SC-ஆ இருக்கட்டும். மற்ற குற்றவாளிகள் எல்லாம் SC/ST கோர்ட்ல நிக்கட்டும். அவரும் நிக்கட்டும். அவருக்கு சார்ஜ் இல்லாம இருக்கலாம், மற்றவர்களுக்கு எதிராக சார்ஜ் நிற்கும். தட் இஸ் அவர் பொசிஷன். இது இந்த இன்ஸ்டிடியூஷனல் டேம்பரிங் செஞ்சது வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் CBCID. அந்த CBCID தான் எங்களுக்கு இன்னும் CCTV கேமரா கொடுக்கல, CCTV ஃபுட்டேஜ் கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் நாங்க பேச மாட்டோம். தேர்தல் நேரத்தில் மற்றவர்கள் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் நேற்று ஹோம் டிபார்ட்மெண்ட்ல நீங்க கூட்டம் கூட்டி இருக்கலாம். ஹோம் டிபார்ட்மெண்ட்ல SHRC உடைய சேர்மனையும் உறுப்பினரையும் நீங்க கூட்டி ஜஸ்டிஸ் சந்துருவும் அங்க நேற்று செக்ரட்டேரியட்ல இருந்தாரு. வேகமாக வேலையுடன் செய்யலாம். ஆனால் தவறுகள் பல்வீர் சிங் வழக்கில் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளை தொடர்ந்து செய்யாதீர்கள். எல்லா வழக்குகளிலையும் பல்வீர் சிங் சார்ந்திருக்க 4 வழக்குகள் அவர் குற்றவாளிங்க. 4 வழக்குகளை குற்றவாளி. அவரை கொண்டு போய் எப்படிங்க நீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீ அங்க இருந்துக்குப்பா, நீ கோர்ட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்களா? ஒரு IPS ஆபீசர் கோர்ட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக அவரை டிரான்ஸ்பர் பண்றீங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல சமூக நீதியை பற்றி பேசுகின்ற அரசனுடைய எடுத்துக்காட்டு அது அல்ல என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.